அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படினுமாகி எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹின் பேரல்லால் பொறுமை என்ற தலைப்பில் தான் நான் இன்றைக்கி பேச வந்திருக்கிறேன். நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப பதறாமல் கோபம் அடையாமல் பொறுமையாக கையாளுற திறமையை வச்சுக்கணும். பொறுமை அப்படின்றது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயலாக இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்மளுடைய நண்பர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க நம்மளுடைய ஏதோ ஒரு பொருளை ஒரு கவனக்குறையால் தெரியாமல் கீழே தள்ளி விட்டு போட்டு உடச்சிட்றாங்க. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட போய் பொறுமையாக பேசிகிட்ருப்போம். நம்ம கண்டிப்பாக பொறுமையாக பேச மாட்டோம். அவங்கக்கிட்ட போய் வேகமாக கத்தி பேசி அவங்கள திட்டி கோபமாக பேசி இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். அதனால நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா? எந்த ஒரு லாபமுமே கிடையாது. அந்த உடஞ்சி போன பொருள் தான் நமக்கு திரும்ப கிடைச்சிட போதா? அதுவுமே கிடையாது. நடக்க போகிறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் உண்டாகும். நம்மளால் அவங்க பொருள் உடஞ்சிருச்சு, நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி வேறு பேசிட்டாங்களே, என்ன செய்கிறது இப்போது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மன கஷ்டம் ஏற்படும். நெருங்கிய நண்பராக இருந்தாலும் ஒரு பிரிவு ஏற்படும். நம்ம அந்த மாதிரி கோபமாக அவங்க வருத்தப்படுற மாதிரி நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசும்போது ஒரு பிரிவு ஏற்படும். அப்போ அல்லாஹ்வுக்கு நம்மளை என்ன பிடிக்குமா? பிடிக்காது கண்டிப்பாக. அந்த மாதிரி செயல் செஞ்சால் அல்லாஹ்வுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம பேசும்போது அல்லாஹ் நம்ம மேலே கோபம் தான் அடைவானே தவிர வேறு எதுவுமே நடக்காது. அதாவது அல்லாஹ்வுக்கு நம்மளை அந்த நேரத்தில் பிடிக்காது. ஏன்னா நமக்கு தெரியும் யாரும் மனசும் கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு. இருந்தாலும் நம்மளோட பொருள் போயிடுச்சு அப்படின்ற வேகத்தில் நம்ம எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிடுவோம். இந்த மாதிரியும் நம்ம செய்வோம். அதே மாதிரி ஒரு சில பேர் நான் ரொம்ப நாளாக அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறேன், ஆனால் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்க மாட்றான். நான் கேட்குற அந்த விஷயத்தை எனக்கு கொடுக்க மாட்றான், அந்த பொருளை எனக்கு கொடுக்க மாட்றான், அது செய்ய மாட்றான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்து தராமல் இருக்கிறான்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேட்டு அல்லாஹ் தராமல் இருக்க நினைப்பானா? கண்டிப்பாக கிடையாது. அப்படியும் நம்ம கேட்டு கிடைக்காம இருந்துச்சு ரொம்ப நாளாக அப்படின்னா, நம்ம கேட்டதை விட சிறப்பாக அல்லாஹ் நமக்கு ஏதோ ஒரு பொருள் கொடுக்க போகிறான் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர, நமக்கு கொடுக்காம இருக்கணும் அப்படின்றதுலாம் அல்லாஹ்வுக்கு எண்ணமே கிடையாது. இதை விட சிறப்பாக நமக்கு ஏதோ ஒன்று காத்துட்ருக்கு அப்படின்னு நம்ம அதுலேயும் பொறுமையாக தான் இருக்கணுமே தவிர, இதுக்கப்புறம் நம்ம துவா கேட்டு என்ன பிரயோஜனம்? நமக்கு இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக கேட்குறோம், கிடைக்கவே இல்லை. இனிமேல் கேட்டு மட்டும் நமக்கு என்ன கிடைக்கவா போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம பொறுமையாக இருந்து தினமும் துவாவை கேட்டுக்கிட்டே இருக்கணும். துவா ஆயுசையும் நீட்டி போகிற அளவுக்கு சக்தி உடையது. அதனால் நம்ம துவாவில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த விஷயத்துலேயும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு அருமையான கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் தினமும் ஒரு ஹதீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக ஏதாவது ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.